அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு உண்மை விடயம் சம்பந்தமா அவங்களோட பேசலாட வந்திருக்கிறேன். ஒரு விளம்பரம் ஒன்று பார்த்தேன். ஒரு பொண்ணு ஒரு மோட்டார் பைக் கொண்டு ஓடிக்கொண்டு வருது. அப்ப போலீஸ்காரன் அதை மறைக்கிறான். மறைக்கும் போது அந்த பொண்ணு எங்கம்மா ஹெல்மெட் கேட்கும் போது, சார் இந்த மோட்டார் பைக்கு ஹெல்மெட் தேவையில்லை சார் அப்படியான்னு போலீஸ் வியக்கிற மாதிரி ஒரு விளம்பரம் ஒன்று பார்த்தேன். இல்லை நான் தெரியாம கேட்கிறேன், ஹெல்மெட் மோட்டார் பைக்குக்கா இல்லை நமக்கா? அதை முதல்ல புரிஞ்சு கொள்ளணும். என்ன ஹெல்மெட்ன்றது நம்ம பாதுகாப்புக்கு. இப்ப நாங்கள் ஊர்ல சைக்கிள் ஓடிக்கலாம் ஹெல்மெட் போடுறதில்லை. இப்ப அந்த காலத்துல நாங்கள் என்ன சைக்கிளுக்கு இப்ப இந்த காலத்துல சைக்கிளுக்கு கூட ஹெல்மெட் தேவை. என்று கேட்டால் இப்ப நாங்க ஒழுங்கா ஓடினாலும் எதிரில் வாரவன் புள்ளியா ஓடினா ஆக்சிடென்ட் பண்ணி கீழே விழுந்தா நம்ம தலை அடிபடக்கூடாது. கைகால் அடிபட்டாலும் பரவாயில்ல, தலை அடிபடக்கூடாது தான் ஹெல்மெட் போடுறது. நம்ம தலை கவசம் தலையை பாதுகாக்கிறதுக்கு. அது மோட்டார் சைக்கிள் இப்ப எத்தனை ஆக்சிடென்ட் நடந்துட்டு இருக்கு, அறம்புறமா நடக்குது. அங்க ஓட்டுறாங்க இஞ்சி ஓட்டுறாங்கன்னு வாகனத்தை கண்டபடி விட்டு எவ்வளவு விபத்து நடக்குது. அப்ப இந்த லைசன்ஸ் இல்லாமல் பைக் கண்டானே என்ன பைக் கண்டானே நீங்க சொல்லுங்க. விளம்பர செய்யல ஹெல்மெட் கட்டாயம் எல்லா வாகனத்தையும் போடுங்க, சைக்கிள் போடுங்க, எல்லாம் போடுங்க. இதுக்கு லைசன்ஸ் இல்லைன்னு சொல்லுங்க. அது ஓகே, ஒத்துக்கொள்றேன் நான். லைசன்ஸ் இல்லாமல் இந்த வாகனத்தை பயன்படுத்தலாம். ஆனா ஹெல்மெட் அவசியம் உங்களுக்கு. ஏன்னா உங்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். என்ன உங்களோட தலை ரொம்ப முக்கியம். சிஸ்டம் இதுதான் என்ன. அப்ப இந்த விளம்பரங்களை இப்படி சும்மா இப்படி சொல்லி நீங்கள் வேண்டி ஆக்கள் ஹெல்மெட் இல்லாமல் ஓடி உங்க குறுக்கமா இருக்க. இப்ப வாகன செலத்தொகையும் கூட்டிட்டு வாகனங்களும் கூட்டிட்டு ஒரு வீட்டுல 7-8 கார் நிக்குது, 4-5 மோட்டார் பைக் நிக்குது, அப்போ ஆட்டோ நிக்குது. அப்ப கண்டபடி இடிச்சு கீழே விழுந்தா அது நீங்க 45 கிலோமீட்டர் வேகத்துல போறீங்களோ இல்ல நீங்க 30 கிலோமீட்டர் வேக போறீங்களோ, கீழே விழுந்தா மண்டை அடிபடத்தான் செய்யும். அது தலையை பாக்குறதுக்கு உங்களுக்கு ஹெல்மெட் கட்டாயம் தேவைதானே. எல்லாத்துக்கும் கூட பாதுகாப்பு உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த விளம்பரங்கள்ல தேவையில்லைன்னு சொல்லி மோட்டார் பைக்க வேண்டாங்க. விளம்பரம் சொல்லிக்க லைசன்ஸ் இல்லாம விடலாம், ஆனா ஹெல்மெட்டை அணியுங்கள் சொல்லி கட்டாயப்படுத்துங்க. போலீஸும் உண்மையா ஹெல்மெட் எல்லா வாரத்தும் போடக்கூடிய மாதிரி செய்ய பாருங்க. என்றால் அவரவர் பாதுகாப்பு. ஏதோ போலீஸ் மறைக்கிறான், ஹெல்மெட் போடணும் மறைக்கிறான்னு போலீஸ் ஏதோ தனக்கு இதுக்காண்டி இல்லை. உங்களோட பாதுகாப்பை இன்னொரு ஆள் போலீஸே உறுதிப்படுத்தணும். உங்களோட பாதுகாப்பை நீங்கள் எல்லாம் உறுதிப்படுத்தணும். ஹெல்மெட் வச்சுக்கிறேன்னா, லைசன்ஸ் வச்சுக்கிறேன்னா, எல்லாம் போட்டுக்கனா, ஷூ போட்டிருக்கேன்னா, உடுப்பு போட்டிருக்கேன்னா, எல்லாம் அப்படி எல்லாம் மேக் ஷோ பண்ண வேண்டியது உங்களோட இதுதானே. ஏன் இன்னொரு ஆள் மறைச்சு உங்களை இன்னும் மேக் ஷோ பண்ணணும் ஹெல்மெட் போடல உங்களோட பாதுகாப்பை. ஸோ பாதுகாப்பா பயணிங்கோ. பாதுகாப்பா ஹெல்மெட் கவசம் அணிஞ்சு பாதுகாப்பான விஷயங்களை எடுத்துக்கொண்டு போய் பயணிங்கோ. அது உங்களுக்கு தான் நல்ல, உங்களுக்கு தான் அது உறுதிப்படுத்தும் உங்களை. வெளிநாடுகளில் பாருங்க, வெளிநாடுகளில் சைக்கிள் என்றாலும் ஹெல்மெட் போடத்தான் வேணும். சின்ன பிள்ளைகளுக்கு முழங்காலுக்கு எல்லாம் நாங்கள் போடுவோமே. என்ற பிள்ளை கீழே விழுந்தாலும் உறைஞ்சக்கூடாது, தலையில் அடிபடக்கூடாது. அந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்திங்கன்னா நீங்க பாதுகாப்பா நீங்க பயணிக்கலாம். நன்றி. மற்றும் ஒரு உண்மை விடயத்தோட வாரன். நன்றி, வணக்கம்.